இங்கே வாசிக்கும் போது ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமும் பெருதிய பட்டையும் அவரே. உன் சத்துகள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது பாடோடு நம்ம நடத்துகிறார். இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க, நீங்களும் நாங்களும் யாருக்கிட்ட போய் நான் நல்லவன் சொல்லணும்னு அவசியத்தை கிடையாது. நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம குணங்களை அவங்கள பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக பேசும்போது வெட்கப்படுவாங்க. நமக்கு விரோதமாக பேசும்போது இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ போய் ஒருத்தர்கிட்ட போய் இந்த பாஸ்டர் சரியில்லை, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருனாக்கா வாய்மொழி நான் வெளியே போகணுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம குணப்பற்றி அவங்களுக்கு தெரியும். அங்கே நம்ம நான் நல்லவன் சொன்ன அவசியக்கதவே கிடையாது. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம கூட பிரதர் வந்திருந்தார். சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ரிலேஷன் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம பாஸ்டருக்கு பாட தெரியாது. நம்ம பாஸ்டருக்கு பாட தெரியாது. அவர் மைக்லேயே எல்லாமே சொல்லிடுவாருன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. வாயை முடிஞ்சு சாப்பிடு, இல்லை வாயை திறந்து சாப்பிடு. சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா நான் சிரிச்ச போது தான் சும்மாயிட்டேன். நான் அங்கே நான் நல்லவன் சொல்லிட்டு அங்கே சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பற்றி எல்லாரும் தெரியும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் எல்லா இடத்துலையும் நான் நல்லவன் சொல்லிட்டு சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்ம சாட்சியாக இருக்கும் போதே நம்ம குணங்களை பார்த்தவங்களே நமக்கு அங்கே ஒருத்தர் நியமிக்க வைப்பார் ஆண்டவர் பேசுறதுக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு 4 பேர் உங்களுக்கு விரோதமாக பேசுறாங்கன்னு வச்சுங்க, அந்த இடத்துல அடக்க வைப்பார் ஆண்டவர். ஏய், நீ வாய் மூடு, அவங்க அப்படிப்பட்டங்க இல்லை, நீ யார் என்ன பேசுனுக்கிற நீ, அங்கே அப்படி ஒரு அடக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருப்பாராங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி அதுக்காக என்ன செய்யணும், சமூகத்தில் பொறுமையாக இருந்து சாட்சி நம்ம ஏற்படுத்திக்கணும். பரிசுத்தாவின் இடத்துல வரும்போது நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். எல்லா இடத்துலையும் சொந்தக்கார மத்தியிலும் சரி, எல்லாரும் மத்தியிலும் சாட்சியாக இருப்பீங்க தான் வசனம் சொல்லிடுது. இப்போ சாட்சியாக ஆண்டவர் கொண்டு போவாங்க. பேசுவாங்க, இல்லாதெல்லாம் பேசுவாங்க. பேசுறவங்க வாயை அடக்குவார் ஆண்டவர். இந்த வசனம் தான், நீ பாக்கியவான், நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட உமக்கு ஒப்பான யார்? உன் சத்துருகளின் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு விரோதமாக பேசி பேசி அடங்குவாங்க அவங்க. ஏன்னா அந்த பேசுறது அவங்க நிரூபிச்சு காட்ட முடியாது. நீ இப்படிப்பட்டவன் தான், அது அப்படியே மாறும். இல்லை, அவங்க அப்படிப்பட்டவங்க, நீத்தா இப்படிப்பட்டவ மாற வைப்பார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் சும்மா பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. கேடகமாக நமக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு வேதனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். நம்ம நினைச்சுன்னு ஆண்டவர் சும்மா இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். என்ன வேணா பேசுகிறான், நம்ம பொறுமையாக இருந்து அவங்களுக்காக ஜெபிக்கும் போது, அவங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சொன்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கூட கூடாது. ஆண்டவர் மட்டும் நமக்கு வேணும். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பிரச்சனை, இந்த குப்பைகளெல்லாம் நான் சுமந்து போக முடியாது, நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. 1000 சொல்லின்னு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் வேணும். பாருங்க, ஒரு டாக்ஸியில் ஒரு பேசஞ்சர் கொண்டு போகிறாங்க எங்கள் ஏர்போர்ட்டுக்கு. சீக்கிரம் போகணும், எனக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸியில் போகும்போது அவனுடைய வேகம், அவனுடைய நோக்கம், அவனுடைய எல்லாமே என்னது, ஏர்போர்ட்டில் போய் ரீச் ஆகணும், அவ்வளோதான். பேசஞ்சர் வந்துட்டாங்க, அவங்க அர்ஜென்ட்டாக போகணும், அந்த ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப லாஸு, போய் சேர்த்துணும்னு சொல்லிட்டு அவருடைய நோக்கம் போயிட்டே இருக்கிறார். நடுவில் ஒருத்தர் குறுக்க பயங்கரமாக திட்டுறான். திட்டும் போது சிரிச்ச முகத்தோடு இவர் கிளம்பிடுறார். போய் ரீச் ஆகிடுறார். ரீச் ஆகும்போது அந்த பேசஞ்சர் கேட்டாங்க, நான்ப்பா வர வழியில் அவன் அப்படி திட்டுறான், நீ அப்படியே சிரிச்ச முகத்தோடு வந்துட்டேன். அப்போ அந்த டிரைவர் சொன்னார், மேடம், நான் அங்கே பேசியிருந்தாக்கா நீங்கள் இங்கே சேர்ந்துருக்க மாட்டீங்க. ரோட்டில் இருக்க குப்பெல்லாம் அள்ளிட்டு வந்தாக்கா நம்ம போகிற வழி நம்ம ரீச் ஆக முடியாது. அதனால இந்த குப்பைகளை நம்ம அள்ளிவிட்டு போவோம், தேவையில்லை சொல்லிட்டு அங்கே போகிற நோக்கத்தை நமக்கு வேணும். அல்லேலூயா. அங்கே போய் ரீச் ஆகிறது தான் நமக்கு வேணும். அந்த நோக்கத்தோடு நம்ம போய் கொண்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைய மாட்டோம். அல்லேலூயா.
நம்ம கண்டதெல்லாம் தலையில போட்டுக்கின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து லோடு ஏற்றிக்கின்னு போக முடியாம பாரத்தோடு இருக்கக்கூடாது. எல்லாம் விட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டாக நான் டைமுக்கு போய் ரீச் ஆகும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆலயத்துக்கு வர்ற 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 ஆண்டு நம்ம பரிசுத்தப்படுத்துவார். ஆண்டு சமூகத்தில் கொண்டு போய் நிற்க வைப்பார் ஆண்டவர். நீங்கள் சபைக்கு வர்றது, நீங்கள் பரலோகத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, கானான் தேசத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. அதில் வந்து ஆண்டவர் நம்மள என்ன செய்வார், சர்வீஸுக்கு வர்ற 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 நம்மளை சுத்திகரிப்பார். அதனால ஆராதனை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஆராதனை மிஸ் பண்ணாக்கா நாங்கள் தோல்வி அடிக்கிறோம். அது மட்டும் இல்லை, பாவத்துக்குள்ள போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்னொன்று வந்து ஆண்டவர் மறுதளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆண்டரை விட்டு ஆண்டவர் துரோகம் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாரம் என்ன நமக்கு வேலை? ஆண்டவரோட வேலையா? ஆண்டவர் தான் நமக்கு வேலை. ஆண்டவர் தான் கொடுத்தாரு வேலை. இல்லை, எனக்கு வேலை இருக்கு. ஆண்டவர் தான் கொடுத்தது வேலை. ஆண்டவர் மதிலிச்சுட்டு வெளியே போனாக்கா தப்பு இல்லைங்களா? என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கிற சர்வீஸ் வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதில்ல. 3 மாதத்துக்கு முன்னால் உபவாசம். அது காலையில் சாயங்காலம் இல்லை, வெறும் சாயங்காலம் மட்டும் வந்தால் போதும். உங்கள் உபவாசத்தோடு இருந்து அவ்வளோதான் கேட்குறது. அது பிறகு வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி வளர்றதுக்காக வேதத்தில். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சண்டே, அவ்வளோதான். இது நம்ம அட்டென்ட் பண்ண முடியலனாக்கா அப்போ என்ன நம்ம சாத்துக்கோம்? இப்போ நம்ம இங்கே வரலனாக்கா அப்போ பரலோகத்துக்கு எப்படி போவீங்க? பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஆண்டவர் வார்த்தையில் வளர்ந்ததுன்னு போக முடியும். ஆண்டவர் வார்த்தையில் நம்ம நல்லா சரி பண்ணதுன்னு போக முடியும். இல்லை எப்படி போக முடியும்? உலக வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு ஓடக்கூடாது, நம்ம ஆண்டவரை பார்த்துக்கொண்டு ஓடணும். அல்லேலூயா. 1000 சொல்லட்டும், என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சில பாருங்க, ஆலயத்துக்கு வர்றோம், இப்போ ஒரு வாரம் விட்டு, ஒரு வாரம் வரல, 2 வாரம் விட்டு இப்படி வரலனாக்கா நாம் எப்படி நம்ம வருவோம் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவரே மாற்றிடுவோம். ஆண்டவரை மாற்றினாக்கா நம்ம இஷ்டத்துப்படி செய்வோம். ஆண்டவர் நம்ம சுகமாக்கி இருக்கிறார். ஒரு பிரச்சனை விடுதலாக்கி இருக்கிறார். நம்ம ஒரு பிரச்சனை விடுதலாக்கிறார். பாரமான ஒரு பிரச்சனை விடுதலாக்கி இருக்கிறார். விடுதலாக்கி இருக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆராதிக்கிறதுக்கு துணிச்சலாக இருக்கணும், தீவிரமாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். என் தேவன் ஆராதிக்கிறேன் அப்படி போய் நம்ம ஆண்டை ஆராதிக்கணும். இப்போ நம்ம சரியா வராம, நம்ம சரியா ஆண்டவருக்குள் வளராம நம்ம ஆராதிக்கிற எப்படி தான் இருக்கோம்? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு டெம்பிளில் போயிட்டு பைபிள் எடுத்துன்னு போய் நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா என்ன பண்ணுவாங்க? நீ வெளியே போகணுவாங்க இல்லைங்களா? ஒரு மசூதியில் போய் நான் பிரசங்கம் பண்ணேன்னா வெளியே போகணுவாங்க இல்லைங்களா? இப்போது ஒரு பூஜாரி வந்து இங்கே சிலுவை கோட்டை வந்து பூஜை பண்ணுறேன்னா விடுவோமா? விட மாட்டோம். ஏன்னா அது வந்து நம்ம பார்க்குறோம், வெளிப்படையாக பார்க்குறோம், இது செய்யக்கூடாது. ஆனால் நம்ம உள்ளத்தில் எவ்வளோ சுமந்து இருக்கிறோம் தெரியுங்களா? உள்ளத்தில் நம்ம ஹிருதயம் சுத்தம் இல்லை. நம்ம ஹிருதயத்தை பார்க்கும்போது யாராவது சொல்ல முடியாது. நைட்டெல்லாம் சினிமா பார்த்துட்டு காலை எந்திரிக்க முடியாமல் எழுந்துச்சு வந்து உக்காந்து இருந்தாக்கா அப்போது நீ என்னது சுமந்து கொண்டு இருக்கிற? சினிமான்ற பேயை சுமந்து கொண்டு சபையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க. இன்னொன்று வந்து தெய்வத்தையே மாற்றிருக்கோம். இல்லை அவங்க கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, நான் அங்கே போனேன், இங்கே போனேன். ஆண்டவர் துரோகம் செய்து மற்ற தெய்வத்தை வணங்கி அந்த இதில் வந்து அமர்ந்துருக்கோம். இந்த ஹிருதயம் யார் தெரியும்? ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் பாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் ஹிருதயத்தை பார்க்குற தேவன். ஹிருதயம் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஹிருதயத்தை பார்க்குறாரு. உன் ஹிருதயத்தில் இப்படிப்பட்டெல்லாம் வச்சு நிற்கிறியே, ஃபஸ்ட்டு சரியாவு. அது சரியானதான் எல்லாமே சரியாகும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து மாற மாட்டேன்னாக்கா சபைக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்டவங்க கரெக்ட் இல்லைங்களா? வரக்கூடாது, சபை வரக்கூடாது. ஏன் சொல்லுங்க? ஏன் சபை வரக்கூடாது சொல்லுங்க? அவங்க சபை வரும்போது மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் கெடுக்குவாங்க. பக்கத்தில் கஷ்டப்பட்டு அவங்க அழுது ஜோம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. உண்மையா அவங்களுக்கு அது ரீச் ஆகிறதுக்கு தடையாகுது. ஏன்னா இங்கே திருந்தாத ஒன்று வந்து என்ன பண்ணுது, பக்கத்தில் உக்காந்துன்னு நமக்கு டிஸ்டர்பாக இருக்கு. கரெக்ட் இல்லைங்களா? வந்தால் வைராக்கியமாக வாழணும், அக்கினியாக இருக்கணும்.
ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன்னாக்கா அது ஆண்டவர் சான்ஸ் கொடுப்பார். மாறுறதுக்கு ஒரு நேரம் வரும். மரண படுக்கையில் போய் மாறணும்னு அவசியக்கதை கிடையாது. அது தேவையா நமக்கு? பாருங்க, 2002 2001 நான் செத்துருக்கணும் ஆயிடுச்சு. கோமாவில் 15 நாள் கோமாவில் இருந்தேன். என் ஆண்டவர் 3 தடவை பீட்டர்னு சொல்லி கூப்பிட்டு அழைத்தார். ஆண்டவர் இருளில் பாதாளத்துக்கு போக வேண்டியது நான். ஆண்டவர் அங்கேருந்து மேலே கொண்டு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் நன்றி உள்ள நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, அந்த உலகமே நான் வேணான்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணும்போது எல்லாம் வெறுத்துட்டு, ஆண்டவரே இனி நீங்க தான் வச்சிருக்கிறீங்க, எந்த நோக்கத்தோடு வச்சுக்கிறீங்க அதை நிறைவேற்றுங்க. நான் அல்ல, நீங்க தான் என்ன வச்சிருக்கீங்க, நீங்க தான் என்ன வாழ வைக்கிறீங்க. இது இல்லை கொடுக்கறது எடுக்கிறது எல்லாம் கையில தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் எப்போயும் டிசைட் பண்ணிட்டேன் செத்துணும்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு பாதாளத்துக்கு போயிட்டு வந்துக்கிறேன் நான். அதனால எனக்கு அவசியம் கிடையாது. என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அப்போத்துலேருந்து இப்போ செத்துந்தாக்கா 23 வருஷம் ஆயிருக்கணும். அப்போ இந்த 23 வருஷத்துல நன்றி சொல்ல முடியாத ஆண்டு வச்சிருக்கிறா. லூயா. ஆனால் வைராக்கியம், நீ கூட வைராக்கியம், அந்த வைராக்கியம் வச்சிருக்கா. அதே போல ஆண்டவர் உங்களுக்கும் இருக்கணும். ஆனா நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க மரணப்படுகையில் போக தேவையில்லை. இப்ப இருக்கும் போது அந்த வைராக்கியத்தை வளர்த்துக்குங்க. போலனாக்கா கடைசியில மரணப்படுகையில் போயிட்டு நான் உமக்காக வாழ்வேன், என்னை எப்படியாவது சுகமாக்க ஆண்டவரே உமக்காக. அப்போ நம்ம சொன்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன தீர்மானம் பண்ணுவார் தெரியாது. உலகத்தில் இருக்கணுமா எங்க இருக்கணும் அவர் தீர்மானம் பண்ணுவார். அதனால இப்பொழுதே நாம் என்ன செய்யணும்? ஆண்டருக்காக வைராக்கியமா வாழணும். அல்லேலூயா. நான் ஆண்டருக்காக உண்மையா இருக்கிறேன், ஆண்டருக்காக இருக்கிற போதும் ஆண்டர் நான் மறுதளிக்க மாட்டேன். ஆண்டர் கொடுக்கப்பட்ட இந்த சர்வீஸுங்களை ஆண்டர் நாமத்தை மகிமைப்படுத்துறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டர் என்ன செய்வார்? நம்மளும் ஆசீர்வதிப்பார், மற்றவங்களும் ஆசீர்வதிப்பார். அப்போ சபை ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைங்களா? இப்போ சபை இல்லைனாக்கா என்ன செய்வோம்? சபை கெட்டு போவோம். இப்போ சபை கெடுக்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. சபை கெடுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்போ நம்ம சொல்றது மீறி நடந்தாலே சபையை கெடுக்கிற மாதிரி. இல்லை பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ணு, அப்படிதான் இருப்பேன். அச்சு திருத்த முடியுமா? இல்லை. அப்போ சபைக்கு விரோதமா நின்னாக்கா யாருக்கு விரோதமா நிற்கிறீங்க? ஆண்டவர் விரோதமா நிற்கிற மாதிரி. இப்போ ஆண்டர்கிட்ட விரோதமா போட்டுக்கினாக்கா ஆண்டர் சும்மா இருப்பாரா? நம்ம ஆண்டர் பயபக்தி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு பயப்படுறேன், ஆண்டவரே என்னிடத்துல என்ன பாவம் இருந்தாலும் மன்னி ஆண்டவரே. பாருங்க, போன வாரம் ஜோம் பண்ணியிருந்தேன். ஜோம் பண்ணிருக்கும் போது ஆண்டர் காமிச்சார், சபைக்கு வர்ற ஒரு ஆத்மா ஒரு கோயிலை சுற்றி கொண்டு இருக்கு காட்டுறாரு ஆண்டவர். நாடா இது இப்பெல்லாம் இருக்கிறாங்களா? யார் ஆண்டவரே, யார் ஆண்டவரே, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பான்னு சொன்ன ஆண்டவர் பேர் சொல்லியிருக்கிறாரு. வீட்டை வாசல்ல காமிச்சிட்டாரு ஆண்டவர். ஆனாலும் பிரேயர்ல வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் மன திரும்பணும். அல்லேலூயா. இல்லைனாக்கா ஆண்டவர் கோவம் பயமா. ஆண்டர் நம்பி மாட்டானாக்கா ஆண்டர் விடக்கூடாது. நம்ம அன்பு உண்மையான அன்பா இருக்கணும். என்னை ஆண்டவரே என்னை எவ்வளோ கஷ்டத்துல என்னை சுகமாக்கினேன், விடுதலாக்கினேன், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா அப்படிப்பட்டதான் ஆண்டவர் தேடுறாரு. பாருங்க, நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறதில்ல, வாங்க வாங்க வாங்கன்னுட்டு. பிரச்சனைங்க அவங்க பிரச்சனைங்க. எனக்கு பிரச்சனை இருக்கு. எல்லா தெய்வத்தையும் கைவிட்டப்பட்டு சொந்தக்காரங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில என்னை வெறுத்த நிலைமையில தான் நான் இங்க வந்தேன்னு தான் சாட்சிங்க. அல்லேலூயா. அப்படிதான் சாட்சிங்க. அந்த மனுஷன்ல தான் நான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, என்னை விடுதலாக்கினாரு. அவர் தான் எனக்கு தெய்வம். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு தெய்வம். அவரை விட்டு நான் வேற தெய்வம் கிடையாது எனக்கு. ஏன்னா அவர் தான் என்னை விடுதலாக்கினார். இல்லை எந்த தெய்வம் விடுதலாக்க அதே தெய்வம் பின்னாடி போயிடணும் இல்லைங்களா? அப்படிதான் நான் சொல்றது. அங்கே போயிடு. நான் என் ஏசாப்பா விடுதலாக்கின ஏசாப்பா கிடையாது, என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உனக்கு சத்துரு இச்சகம் பேசி அடங்குவார்கள், உனக்கு விரதமாக என்ன பேசினாலும் அங்கே அடங்குவார். நீ சாட்சியா வாழ முடியாது, ஆண்டவர் வைப்பார். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சாட்சியாகவும் இருக்க முடியாது, ஆண்டவர் வாழ வைப்பார். தான் வசனத்தை வாசிக்கிறோம். ஓகே, ஜெனிசிஸ் சாப்டர் 15:1 வாசிக்கும் போது, இந்த காரியங்கள் நடந்த பின் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனமாகி உண்டாக்கி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன் என்றார். இப்போ ஆண்டவர் இந்த ஆபிரகாம் இந்த வசன டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்துருக்க தரிசனத்தை எப்போ நிறைவேறும் சொல்லி காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் இந்த தரிசனம் கொடுக்குறாரு. உன் வாழ்க்கையில் நிறைவேறும் எல்லாமே, பயப்படாதே.
நான் உனக்கு சொன்னது அத்தனை நிறைவேற்றுவேன், பயப்படாதே, நான் உனக்கு மகா கேடகமா இருக்கிறேன். அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக உங்களுக்கு பலனா இருக்கிறார். ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் சில வார்த்தைகள், சில காரியங்கள் எல்லாம். உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறணும். நிறைவேறணுமா வேணாங்களா? நிறைவேறணும். எப்படி சொன்னார் ஆண்டவர்? இல்ல இது ஏதோ நான் காணுகிறேன், என்னை ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு செழிப்பாக வைக்கிறது நான் பாக்குறேன், என் ஆண்டவர் எனக்கு நல்லா கொண்டு போற வைக்கிறத பாக்குறேன், என்ன நான் உணர்றேன், நான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது நிறைவேறணும் இல்லையா? அது நிறைவேறதுக்கு தேவன் பலனா இருக்கிறார். அதனால தேவன் நம்ம பக்கத்தில் இல்ல, எனக்கு ஏன் இல்ல பிரச்சனை சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் நடத்துவார். அல்லேலூயா. அவர் என் பலனா இருக்கிறார், அவர் நடத்துவார். அவர் பலனா இருக்கிறார்னாக்கா மகிமை நடத்துவார் ஆண்டவர். உனக்கு விரோதமாக வர சத்துடைய கிரியெல்லாம் அடக்க வைப்பார் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி உன்னை தாங்கி நடத்திடுவார், உன்னை அழகா ஆண்டவர் கொண்டு போவார். அது போல பலனா இருக்கிற தேவன், அது போல பலனா இருக்கிற தேவன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் விட்டு தூர போகக்கூடாது. அப்போ நான் நம்பர்ஸ் 33:52 வாசிக்கும் போது, அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு அவர்கள் எல்லா சிலைகளை வர்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரங்களையும் அழித்து அவர்கள் மேடுகள் எல்லாம் நிர்மூலமாக்கி, அப்போ உன் சத்து இச்சையை பேசி அடங்குவார்கள். அடுத்தது சத்துருகளை மெதித்து போடுவாய், சத்துருகளை மெதித்து போடுவாய். சத்துருகளை மெதித்து போடுவாய்னாக்கா இது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பார்க்கும்போது, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் பார்க்கும்போது இது எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, நமக்கு விரோதமாக செய்வனே விச் கிராஃப்ட், இந்த மாந்திரிகம் செய்கிற கிரியெல்லாம் மிதித்து போடும்படியாக ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு விரோதமாக விச் கிராஃப்ட் பண்றாங்க, செய்வன பண்றாங்க, தீய சக்திங்க, அசுத்த கிரியங்க, அதெல்லாம் மிதித்து போடும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு அதிகாரம் தருகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய யுத்தம், நமக்கு தெரியாது, ஆண்டவர் தெரியும். நம்ம சுற்றி என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் சம்மதி ஜெபம் பண்ணாக்கா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உனக்கு யாரெல்லாம் சத்ரு, யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் வெளிப்படுத்துவார் ஆண்டவர். இப்போ வெளிப்படுத்தும் போது இதெல்லாம் மெதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு பலனா இருக்கிறார். அல்லேலூயா. பலனா இந்த நடத்துகிற தேவன். சங்கீதம் 18:44 வாசிக்கும் போது, அவர்கள் என் சத்தத்தை கேட்ட உடனே என் கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் என்னிடம் கூனியாக கூறுகிறார்கள். இப்போ இந்த வசனம் வாசிக்கும் போது காஸ்பல், தேவோட வார்த்தை கேட்ட உடனே அவங்க என்ன செய்யறாங்க, சரண்டாடுறாங்க. அதுதான் என் சத்தத்தை கேட்ட உடனே அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அப்ப தேவோட சத்தத்தை கேட்கும் போது கீழ்ப்படினோம், கீழ்ப்படினோம். கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளாக வளரணும், கீழ்ப்படினோம். கீழ்ப்படியும் தான் நமக்கு ஆசீர்வாதம். பாருங்க, மரண படுக்கையிலேருந்து விடுதலான ஒரு தாயார் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும், 35 கிலோமீட்டர் பஸ் ஏறி வராங்க. அங்கே ஒரு இந்து ஃபேமிலி தான், ஆனால் டான்ஸ் எடுக்கல. ஆனால் அங்கே சர்ச்சுக்கு வர்றாங்க. அவங்களோட வைராக்கி எப்படி தெரியுங்களா, எல்லாம் எழுந்து, கணவனை எழுந்து, மரண படுக்கையில், கேன்சரில், வேதனையில், படுக்கையில் இருந்து இயேசுவை நம்பி வந்தோம். அல்லேலூயா. அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த சூழ்நிலை சபைக்கு வந்து அவங்க இயேசுவை நம்புவதற்கு விடுதலானாங்க. நல்ல சுகமானோம். எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் நார்மல். கேன்சர் ரிப்போர்ட் எல்லாம், எம்ஆர்ஐ, அது ஸ்கேன், சிடி ஸ்கேன் எல்லாம் நார்மல். அவங்க வீட்டில் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க மகன் சொல்றாங்க, அம்மா உனக்கு தெய்வம் ஏசாப்பா தான், நீ போமா, ஏசாப்பா கிட்ட போமா, உனக்கு எந்த கடவுள் இல்லாமா, ஏசாப்பா தான்மா, அவரை நம்புமா, விட்டுறாதம்மா. யாரு? மகன் சொல்லி அனுப்புறது. பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏசுதான் எங்க தெய்வம்னுட்டு வர்றாங்க. ஏன்னா அவர் சுகம் கொடுத்தாரு, அவர் விடுதலை கொடுத்தார். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? ஏன்? அந்த மரண படுக்கையில் வந்த அந்த அனுபவம், செத்து நரக்குது போன மனுச்சு, ஆனா உயிரோடு எழுப்பினாரு. அந்த நன்றி விசுவாசம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வேணும். அந்த நன்றி விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இல்லை அப்படி ஒரு விசுவாசம் வரும்போது பார்க்கலனாக்கா, இப்போ மரண படுக்கையில் போனோமா, மரண படுக்கையில் போனோமா, இது அவசியமா? அதுதான் மரண படுக்கையில் அழிவுக்கு போறது. சபைக்கு வராம, ஆண்டவர் தேடாம, ஆண்டவருக்குள்ள வளராம போகும்போது அழிவுக்கு போறது. அழிவில் போயிட்டு என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என் ரட்சியம் கதறும் போது, ஒருவேளை ஆண்டவர் கிருபை கொடுத்தாருனாக்கா மறுபடியும் வளர முடியும். இதெல்லாம் முடிஞ்சிச்சு கதை.
அதனால தான் நம்ம ஆலயத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து தொடர்ந்து என்ன மாதிரி வேலை இருந்தாலும் சரி, நம்ம லண்டன்ல இருக்கிறோம், நம்ம சர்ச்சுங்க தான் இருக்கு. வந்தனாக்கா ஆண்டை நம்ம பார்த்து ஆண்டு சமூகத்துக்கு விடுதலை ஆகிறோம் இல்லைங்களா? கஷ்டமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு, எந்திரிக்க முடியல. ஏன் எந்திரிக்க முடியல? நைட் எல்லாம் சினிமா பார்த்து எந்திரிக்க முடியல. உன் சினிமா தான் சோறு போடுதா? இல்லை சினிமா தான் உன்னை உயிரோடு வாழ வைக்குதா? இல்லை சினிமா தான் உன்னை வந்து உயிரோடு எழுப்புதா? இல்லை, ஆண்டவர் தானே வேணும் நமக்கு. ஆண்ட சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆண்ட சத்தத்தை கேட்கும் போது நம்ம விடுதலாக்குவார், நம்ம விடுதலாகும், மற்றவங்களும் விடுதலாகும். இப்போ நீங்களும் ஆராதிக்கிறீங்க, நாங்களும் ஆராதிக்கிறோம், நீங்களும் பாடுறீங்க, நாங்களும் பாடுறோம், நீங்களும் வேதத்தை வாசிக்கிறீங்க. வளர 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 ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களை கொண்டு மற்றவங்களுக்காக எழுப்புவார் ஆண்டவர். இல்லை நானே இப்படி இருந்தாக்கா எப்படி இல்லைங்களா? அப்போனா நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறோம், தவறு பண்ணுறோம், தவறை சரி பண்ணிக்கணும். இல்லை இல்லைனாக்கா இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்படிப்பட்ட சபைக்கும் தேவை இல்லை. என்னால் சபை கெடுது வேணாம். நான் சொல்கிறேன் பாருங்க, உண்மையாக இருந்தாக்கா ஆண்டருக்காக என் தப்பெல்லாம் நான் ஆண்டர் சம்மந்தம் ஒப்பு கொடுத்து நான் உண்மையாக நான் கரெக்டாக இருக்கணும்னாக்கா சபை வந்து பாருங்க, உங்களை ஆண்டர் சூப்பராக ஷைன் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இல்லை நான் இப்படி தான் இருக்கணும்னாக்கா ஆண்டர் கோவத்தை ஆகக்கூடாது. அப்படிப்பட்டவங்க வராமல் இருந்தாங்க சோத்திரம். ஏன்னா மற்றவங்களை வாழ வைக்கணும் இல்லைங்களா? வர 4 பேர் இருந்தாலும் போதும், 4 பேர் கரெக்டாக உண்மையாக இருந்தாலே போதும் ஆண்டருக்கு. சான்ஸ் ஏன்னா மற்றவங்களை வாழ வைக்கணும் இல்லைங்களா? இப்போ புதுசாக வரவங்களை அவங்களை எப்படி ஆண்டவர் ரெடி பண்ணுவார்? நாங்கள் இப்படியே போராடினாக்கா மற்றவங்களை எப்படி வாழ்வாங்க? மற்ற கண்ணீரோட கஷ்டத்தோடு வர்றாங்க, அவங்க வந்து ஃபெயிலர் ஆகி போகிறாங்க. காரணம் யார்? நான் தான், நீ தான். ஒழுங்கா இல்லையே, நாம ஒழுங்கா இல்லையே, எப்படி அவங்க ஒழுங்காக ஆக முடியும்? இப்போ நாம கரெக்டாக இருந்தால் தானே மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அது நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்காக நம்ம பார்க்கணும். இல்லாண்டவரே நீங்கள் எத்தனை ஆத்தமாக கொண்டு வரீங்களோ, எவ்வளோ கண்ணீரோடு வராங்களோ, நான் அவங்களும் வளரணும் ஆண்டவரே, அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், தாத்தா பாட்டி இருக்காங்க 2 பேரும், 85 வயசு, பயங்கரமாக போராட்டம் இருந்து விடுதலானாங்க. பாருங்கள், தொடர்ந்து வந்துடுறாங்க. கரெக்டாக 8:30 வந்துடுவாங்க. வயசானவங்க 8:30 வந்துடுவாங்க. ஆண்டவர் பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் பலன் தந்திருக்கிறாரு, வைராக்கியம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டு சமூகத்தை ஓடி வரணும்ட்டு அது போல் நம்ம இருக்கணும். ஆண்டு சமூகத்தை வரும்போது ஆண்டு நம்மளை என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்தி நடத்தின்னு போவார் ஆண்டவர். ஆண்ட வார்த்தை கேட்கணும். அல்லேலூயா. அப்போது ஆண்டு நம்மளை எப்படி பலப்படுத்துவார்? நல்லா மற்றவங்களுக்கு காஸ்பல் சொல்கிற மாதிரி ஆண்டு நடத்துவார். உன் சத்தத்தை கேட்கும் போது ஒன்றுக்குள்ளே ஆண்டவர் பேசும்போது அங்கே அடங்குவாங்க, அப்படியே சரண்டாவாங்க. சரண்டாகும்போது அவங்க ஆண்டருக்குள் வளருவாங்க. அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 18:44. அல்லேலூயா. அப்போது தேவனுடைய வார்த்தை பேசும்போது சாம் 66:3, தேவனை நோக்கி உமது கிரியைகளெல்லாம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருகள் உமக்கு இச்சையை பேசி அடுங்குவார்கள். அடுங்குவாங்க. நம்ம ஆண்டருக்குள் வைராக்கியமாக பலமாக பயங்கரமாக இருந்தானே வச்சுங்க, வல்லமையாக நமக்கு விரோதமாக பேசுங்க, அடங்குவாங்க. நமக்கெல்லாம் எவ்வளோ 1 வார்த்தை 2 வார்த்தை எவ்வளோ பேசியிருக்காங்க. பாஸ்டர் பீட்டர் எல்லாம் 10 லட்சம் திடீர்னு போயிட்டாரு, பேரெல்லாம் வாங்கியிருக்காரு. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சரியில்லை, அவர் ஊர் ரொட்டாயிடாரு, அதில் இழுவே இல்லை, இவ்வளோ பொய்ங்க சொல்லி சுற்றினுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும் நமக்கு? ஆண்டர் நம்மளை வாழ வைக்கலையா? இப்போ ஆண்டர் எடுக்கிற ஒவ்வொரு பயங்கரமாக இருக்கும்போது அங்கெல்லாம் வெட்கப்படுவாங்க. எத்தனை பேர் முன்னாடி பேசியிருப்பாங்க இந்த வார்த்தைங்களை. பாஸ்டர் பீட்டர் 10 லட்சம் திரும்பி போயிட்டாரு, எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. 10 பேருக்கு முன்னாடி வெட்கப்படுவாங்களா? வெட்கப்படுவாங்களா? வெட்கப்படுவாங்க வைப்பார் ஆண்டவர். அதனால தான் ஆண்டருக்காக வைராக்கியமாக வாழ்றது. வாழும்போது ஆண்டவர் சபையை கொண்டு போவார் பயங்கரமா. இதில் யாருன்னா எழும்பி விரதமாக எழும்பினா கூட ஆண்டவர் அங்கெல்லாம் அடக்க வைப்பார் ஆண்டவர். ஒரு சில எழும்பிட்டு போயிட்டு இல்லை பாஸ்டர் பீட்டர் ஒரு 10,000 ரூபாய் கேட்டார் கொடுங்கனாக்கா கொடுத்துருவாங்களா? ஏஞ்சி வெளியே போகணுவாங்க. அவரை பற்றி நமக்கு தெரியும், ஒரு பைசா கேட்க மாட்டார் அவர், காசுக்காக ஊழிய செய்கிறவர். ஏஞ்சி வெளியே போகணுவாங்க. அந்த மாதிரி சாட்சி நம்ம உருவாக்கணும். அல்லேலூயா. இப்போ சாட்சி உருவாக்கும் போது எல்லா இடத்துலையும் இந்த சாட்சி இருக்கும், இவர் இப்படிப்பட்டது தான், ஏஞ்சி வெளியே போ. அந்த மாதிரி ஆண்டவர் அடக்க வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம சாட்சியாக போவோம். நம்ம போய் நல்லவன் நான் நல்லவன் சொல்ல அவசியம் கிடையாது, தேவையில்லை. நான் இவங்கிட்ட போய் நான் நல்லவன் நான் நல்லா அப்படிப்பட்டவன் சொல்லணும் அவசியமே கிடையாது. அது ஆண்டவர் உருவாக்குவார் எல்லாம்.
அப்ப ஆண்டவர் நமக்கு விரோதமா பேசுன்னு அடக்க வைப்பாரு. அதே போலதான் எல்லாருக்கும் ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அப்ப நம்ம விரோதமா பேசுறது அடக்க வைப்பார் ஆண்டவர். இல்ல அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்டவன் அல்ல, எனக்கு தெரியும், நீ பேசாத அவங்கள பத்தி, அங்கே ஆண்டவர் அடக்குவார். ஏன் அங்கே ஒருத்தர் ஆண்டவர் உருவாக்குவார், அங்கே வச்சிருப்பார் தூதர்களை. ஆண்டவர் அப்படி வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் அப்படியாக கிரியை செய்கிற தேவன் நான் சொல்றேன். பாருங்க, என் பையன் வந்து கிளாஸ்ல ஒரு பையன் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தனே தான். பசங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கூட்டம் ரவுடி கூட்டம் மாதிரி இருக்கும், சும்மா மிரட்டுறது அப்படி எல்லாம் பேசுறது. இவன் படிக்க ஆரம்பிச்சிருக்கான், ஃபோன் எல்லாம் கட் பண்ணிட்டான், ஃபோன் எல்லாம் கட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கான். நல்லா கொஞ்சம் பாஸ் மார்க்கெல்லாம் எடுத்துன்னு வர்றாரு. இந்த டைமில் வந்து அவனுக்கு பாருங்க அங்கே சத்ரு, அங்கே கிளாஸில் டிஸ்டர்பன்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், பா அந்த பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்ப்பா, டிஸ்டர்ப் பண்ணுறான். ஒரு வாட்டி சொன்னான் சரியாயிடும், இவங்க ஏதாவது இது தான். 2வது வாட்டி சொன்னான், 3வது வாட்டி சொன்னான். 4வது வாட்டி சொல்லும் போது அந்த பையன் தான்ப்பா, அந்த பையன் தான்ப்பான் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசினேன். ஒரே வார்த்தை கூப்பிட்டு பேசினேன். இன்னைக்கு அவன் சப்போர்ட்டாக இருக்கான் ஜோனாக்கு. ஏய் ஒன்று பேச்சு யாரும் வந்து சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று. பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டு ஒரே ஒரு வார்னிங் பண்ண, அவ்வளோதான். ஏய் ಇವ್ರ ತಾಯಿ ತೀರ್ಕೊಂಡು 3 ವರ್ಷ ಆಗಿದೆ, ನಾನೇ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅವನಿಗೆ, ನಾನೇ ಅವ್ನು ನೋಡ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ. ಅವನು ಸಿನಿಮಾ ನೋಡೋದಿಲ್ಲ, ಅವನು ಬಂದು ಕೆಟ್ಟ ಮಾತು ಮಾಡೋದಿಲ್ಲ, ಅವನು ನನ್ನ ಜೊತೆಲೇ ಇದ್ದಾನೆ. ಅವನು ಏನಾದರೂ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರೆ ನಿಮ್ಮ ಮನೆಗೇನೆ ಬರ್ತೀನಿ, ನಾನು ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಹತ್ರ ಬರ್ತೀನಿ ತಗೊಳ್ಳಿ. ಸಾರಿ ಅಂಕಲ್, ಸಾರಿ ಅಂಕಲ್, ನೀನೇ ಅವನು ನೋಡ್ಕೊಬೇಕು. இப்போ அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன் நான். இப்போ அவனை தான் அவனை பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏஜில் அந்த பசங்களுக்கு போராட்டம் அப்படிலாம் வருது. அப்போ அப்பா இருக்க எனக்கே இவ்வளோ கோவம் வருதுனாக்கா என் ஆண்டவர் இவ்வளோ வர்றோம். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது, ஆண்டவரே இவனால ரொம்ப தொல்லைப்பா, இவனால ஒரே தொல்லைப்பா, நான் ஆண்டவரை கேட்கும் போது ஆண்டவர் பேச மாட்டாருங்களா? நமக்காக பரிந்து பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நாங்களே என் பையனை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பரிந்து பேசும்போது ஆண்டவர் நமக்காக பரிந்து பேச மாட்டாரா? பரிந்து பேசுவார். ஏன்னா அந்த அன்பு ஆண்டவருக்குள்ள வளர்த்துக்கணும். என்னன்னு பாருங்க, சில டைமில் தோல்வி அடைகிறது என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம சில காரியங்களை விட்டுறதில்லை, அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கோ. நம்ம ஃபோனை தொட்டாதனாக்கா ஃபோனை பிடிச்சிக்கோ. நம்ம ஃபோனை பிடிச்சிக்கணுனாக்கா உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மை நடக்காது. அந்த ஃபோனை விட்டான்னு வச்சு எல்லாம் நடக்கும். இப்போ அதே மாதிரி தீமைகள்லாம், சில தீமைகள்லாம் நம்ம வந்து விட மாட்டோம். அது விட்டதுக்கு நான் சுற்றுன்னு போகலாம் அந்த மாதிரி பிடிச்சிட்டே இருப்போம், விட மாட்டோம். அது விட்டா தான் நம்ம நன்மை உண்டாகும். ஏன்னா அது விட்டும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருங்களா, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசும்போது தைரியமா கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எல்லாம் விட்டுட்டேன்ப்பா உமக்காக, எனக்கு இது தேவையா இருக்கு ஆண்டவர். கேட்கும் போது தரமாட்டாருங்களா? ஏன் தருவாருனாக்கா, ஆண்டவர் இல்ல அவன் வந்து எனக்காக எல்லாமே சாக்ரிஃபை பண்ணி அவன் விட்டுட்டுக்கிறான், அவன் எனக்காக எல்லாமே தியாகம் பண்ணி இருக்கிறான், அவன் ஜெபத்தை நான் கேட்பேன், நான் செய்யணும், அதான் என் கடமை. அது ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த ஒரு பேட் திங்ஸ் ஆண்டு விரதமா வச்சுக்கும் போது கேட்க மாட்டார் ஆண்டவர். ஏன்னா கேட்டு பதில் தர முடியாது ஆண்டவர். ஆனா பிசாசு போறவன் எப்படி நீ தருவ, நீ அவன் பாவி, அவனுக்கு எப்படி நீ தருவ, நீ அவன் கோவக்காரன், அவனுக்கு எப்படி நீ தருவ, நீ நாம கேட்டாலும் பிசாசு விட மாட்டாங்க. பிசாசு போராடுவான், உன்னுக்காக போராடுவான். எப்படி நீ கொடுத்துருவ, எப்படி நீ அவனுக்கு ஆசீர்வதிப்ப? நீ அவன் பண்ற அட்டகாசம் தெரியுமா உனக்கு? லிஸ்ட் இருந்தா வச்சுக்கோ, பாரு பாரு. அப்போ நம்ம தீமைனாலதான் நமக்கு நன்மை கிடைக்கிறது இல்லை. அப்ப நம்ம தீமை வெறுத்தாக்கா நன்மை கிடைக்கும். அப்ப ஆண்டவர் இல்லை, அவன் எல்லாம் விட்டான், எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கிறான், அவன் என் பையன், அவன் கூட நீ எதுவுமே தேட முடியாது, நான் அவனுக்கு தருவேன், நான் அவனுக்கு கொடுப்பேன். நான் அல்லேலூயா. கொடுக்க மாட்டாருங்களா? கொடுப்பார் ஆண்டவர். நானும் ஜெபம் பண்ணுகிறேன், இங்க ஒரு கீபோர்டு வரணும், XS 700 85,000 ரூபாய். நான் எப்படி ஜெபம் பண்றேங்க, ஆண்டவரே நம்ம சபைக்கு மேனுஃபேக்சர் ஆகிக்கிற அந்த கீபோர்டு எங்க ஷோரூம்ல எந்த பாக்ஸ்குள்ள இருக்கு, அது சபைக்கு வரணும், இயேசுவின் நாமத்தினால. கரெக்ட் இல்லைங்களா? என்னக்குரியது நான் கேட்டு வாங்கிக்குவேன், ஆண்டு சம்பந்தத்தை கேட்டு. அப்போ இது கேட்கிற அதிகாரம் எப்படி வந்துச்சு? ஆண்டவருக்கு நாங்க ஒப்பு கொடுத்துருக்கோம்,
ஆண்டு உண்மையா இருக்கிறோம், ஆண்டு தருவார். கரெக்ட் இல்லைங்களா? அது நான் போய் யாருக்கிட்ட கேட்க தேவையில்லை. ஸ்பான்சர் பண்ணுறீங்களா? ஸ்பான்சர் பிச்சையில் இடக்கூடாது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தெடுத்து நாங்கள் வரோம் இல்லைங்களா? இப்போ ஆண்டு கேட்குறேன், நான் இப்படி தான் கேட்குறேன், எனக்கு எங்கே உருவாக்கப்பட்டிருக்கு, எங்கே எனக்கு வச்சிருக்கீங்க, எந்த பாக்ஸில் இருக்குது, எந்த ஷோரூமில் இருக்குது, இயேசுவின் நாம சபைக்குள்ள வரணும். அது ஏன் தடையாக இருக்குது, அதுக்கு விரோதமாக என்ன தடை இருக்குது, அதுவும் தடையில் எடுத்து போகணும் ஆண்டவரை. இப்போ பிசாசு கட்டளை ஒடிதா? இப்போ பிசாசு கட்டிப்பட முடியுமா? இல்லை, அவங்க தர முடியாது. எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் நமக்கு வழிவாசல் தருப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நடத்துவார். அப்படி நம்ம ஜெபம் இருக்கணும். அப்படி நம்ம ஜெபம் இருக்கும்போது நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல உங்களோட ஜெபம் இருக்கணும். ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணப்பா, என்னைக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை, நான் தான் எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டேனே, நான் தான் சரியாயிட்டேனே, என்னைக்கு ஏன் போராடு. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதி கொள்கையை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு போராடும் போது ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. செய்ய மாட்டாருங்களா? அந்த தைரியம் வளர்த்துக்கலாம். தைரியம் எப்போ வரும்? தைரியம் நாங்களே எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டு மாட்டின்னுக்கிறோம், கேட்க முடியாது. மாட்டிங்கனாக்கா கேட்க முடியாது. ஏன்னா அது உன்னை என்ன பண்ணும், கொக்கைப்படிக்கும். ஏய், நீ என்ன ஒழுங்கா, நீ தம் அடிக்கிற, நீ ஒன்று கேட்டாக்கா ஆண்டவர் கேட்டுருவாரா? ஜென்ஸுக்கு நீ ஸ்மோக் பண்ற, இங்கே போய் ஆண்டவர் ஏசப்பாக்கு கேட்க கொடுத்துருவாரா ஆண்டவர்? பிசாசு பிடிப்பான். ஆண்டவர் நன்மை பெற முடியாது. நீ குடிக்கிற, எப்படி ஆண்டவர் கொடுத்துருவார் உனக்கு? பார்த்தீங்களா? நாம செய்யற தீமை தான் நமக்கு வெனியா இருக்கு, நமக்கு தடையா இருக்கு. அதில் வெளியே வா, வானா இது எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வேணும். தடை யாராவது தடை இல்லை, எங்களால தான் தடை, நமக்கிட்ட தான் இருக்கு தடை. அந்த தடை எடுத்து போட்டா எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. தடை வானா, எனக்கு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. அப்படி போகும்போது தான் ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆண்டவரே துணை. ஆண்டவர் நம்பினா போதும், ஆண்டவர் துணையா இருக்கிறார். சங்கீதம் 115:9, சங்கீதம் 144:14. அவருக்குள் பலமா இருந்தா போதும், நம்ம வீதியில கூட சத்தம் வரும், சண்டை வராது. நீங்க ஆண்டவருக்குள்ள பலமாக விசுவாசம் இருங்க, உங்க வீதியில கூட, உங்க தெருவில் கூட சண்டை, எரிச்சல், பொறாமை இதெல்லாம் வெளிப்படாதுங்கெல்லாம். அங்க சத்தம் கூட வராது. ஏன்னா உங்க வீட்டு வாசல்ல ஆண்டவர் மகிமை தங்கியிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் விசுவாசம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பிரசன்னம் உங்களை மட்டும் இல்லை, உங்க தெருவில் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். ஆண்டவர் வல்லமையாக இருக்கும் உங்க வீடு பிரசங்கம். அதே போல நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவர் அப்படியா நம்ம துணையா இருப்பார். ஆண்டவர் அல்லேலூயா. அப்படியாக துணையா இருக்கிற தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். பாருங்க, ஜோசுவா 23:9, உங்களுக்கு முன்பாக பெரியவர்கள் பலத்தமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார், இந்த நாள் மட்டும் ஒருவர் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அல்லேலூயா. பலத்த ஜாதிங்க உங்க முன்னாடி, உங்க முன்னே ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். பலத்த ஜாதிங்கனாக்கா உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செய்வன பண்ணாங்க, யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, எதெல்லாம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் பண்ணாங்க, உங்களை கீழே தள்ளணுன்று ஒண்ணுமே நடக்கலாம். அவங்களுக்கு துரத்திட்டார் ஆண்டவர், துரத்திட்டாரு. இன்னும் முன்னே யாரும் நிக்க வைக்க முடியல ஆண்டவர். அதான் ஆண்டவர். அல்லேலூயா. உன் முன்னாடி எல்லாம் துரத்திட்டேன். யார் பலவான்? உன்னை யாரை தாக்குறது, உன்னை யார் உன்னை அடிமையாக்குறது, யார் உன்னை துன்பப்படுத்துறது, யார் உன்னை துரத்துறா, எல்லாரையும் துரத்துறாரு ஆண்டவர். ஆனா துரத்துறாரு, உன் முன்னாடி யாரும் வைக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி வல்லமுள்ள தேவன். அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர், நம்ம விசுவாசத்தில் போகும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து ரட்சித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜோசுவா 23:15, இப்பொழுது உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோடு சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேற்றுவாரோ அப்படியே உங்கள் தேவனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையின்படி நீங்கள் உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்கள் செவித்து அவர்களை பணிந்து கொள்வதனாலே உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் உங்களுக்கு நிர்மூலமாக்கப்படும். கர்த்தர் உங்க மேல் சகல தீமையை காரியங்களும் வர பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்க மேல பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை சீக்கிரமாக அழித்து போடுவார் என்றார். பாத்தீங்களா? அழிவு அப்படி சீக்கிரமா வரும் ஆண்டவர் கோபம் சொல்லும்போது. எப்படின்னாக்கா, ஆண்டவர் துரோகம் பண்ணி மற்ற தெய்வத்தை நம்ம வணங்க போகும்போது தான் பிரச்சனை எழும்புது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று இயேசு ஒரு கால் இந்த சைடு வச்சுட்டு ஒரு சைடு அந்த கால் வச்சுக்கூடாது. ஒன்று இந்த சைடுனா அந்த போயிடணும். இல்லை இங்கே வரியா இங்கே வா, இல்லை இந்த தெய்வம் உனக்கு அந்த தெய்வம் நீ டிசைட் பண்ணு.
உன்னுடைய அன்பு நீ டிசைட் பண்ணு, எந்த தெய்வம்னுட்டு. இல்லை எனக்கு இந்த தெய்வம்னா அந்த தெய்வம்னாக்கா ஆண்டவர் கோவம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா தேவன் எரிச்சுள்ள தேவன். அவர் வந்து என்கிட்ட நன்மை பெற்றுக்கிண்டு நீ அங்கே போறியா, ஆண்டவர் கண்ணுக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணுக்கு தப்ப முடியாது. ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் இல்லைங்களா? ஏன்னா அவர் கேட்க ரைட்ஸ் இருக்கு அவருக்கு. நீ கஷ்டத்துல வந்த, நீ வேதனையில வந்த, நான் உன்னை விடுதலாக்குன்னு, நீ என்னை விட்டு நீ எப்படி போவ? நீ இப்ப மனுஷன் நமக்கு கோவம் வருது இல்லைங்களா? சிலர் நம்ம விட்டு போகும்போது துரோகம் பண்ணும்போது எப்படி புலம்புறோம்? நான் சோறு போட்டேன், நான் பார்த்தேன், என்னை விட்டு போயிட்டாங்க. துரோகி, பச்சை துரோகி. அவசியம் பேசுறல, கோவம் வருது இல்ல? அதே போலதான் ஆண்டவர் கூட. ஆண்டவர் நம்ம மனுஷன் ஓய்வு இருக்கலாமா? அப்ப அந்த கோபம் வந்து எவ்வளவு சீக்கிரமா வெளிப்படும், அப்படி சீக்கிரமா வெளிப்படும் ஆண்டவர் கோபம். ஏன்னா நம்ம தீமைனால தான் நாம் அழிகிறோம். நன்மையால அழியல, தீமைனால. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. யோசுவா 24:20 சொல்லும்போது, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவரை செய்வித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். நிர்மூலம் ஆண்டு வார்த்தை சொல்லுது. நீ விட்டு நீ மற்ற தெய்வத்தை நீ கும்பிட போகும்போது, மற்ற தெய்வத்தை நீ வணங்க போகும்போது நிர்மூலமாகிற. அப்போ ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க தெரிந்து கொண்ட இயேசுவே நீங்க மறுதளிக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க மனுஷன் முன்னாங்க மறுதளிச்சானாக்கா அவர் பிதா முன்னாடி மறுதளிப்பார். எதுக்காக மறுதளிக்கணும்? ஜாதி, குடும்பம், வம்சம் இதெல்லாம் தடையா இருக்கு இல்லைங்களா? ஒதுக்கி வச்சுறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் பயம். அப்படிப்பட்டவங்க இயேசு வந்து வரக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்தாக்கா வைராக்கியமா இருக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வந்தா வைராக்கியமா இரு, இல்லை வராத. வைராக்கியம் இரு, இல்லை வராத. அப்ப ஆண்டவர் கூப்பிடும் போது அவர் உன்னை தேடி வராரு இல்லையா? ஆண்டவரே என் பாவி, ஆண்டவரே என் ரட்சியமாப்பா தேடி வராரு இல்லைங்களா? அவங்க சத்தத்தை கேட்கிறாரு இல்லைங்களா? அப்ப ரட்சிக்கும் போது உன்னை சுகமாக்க முடியாத ஆண்டு உண்மையா இருக்கணுமே. அப்போ அதுதான் நமக்கு அன்பு, உண்மையான அன்பு தெரிறது. அந்த அன்பு நம்ம மறுதளிக்கும் போது, ஆண்டை விட்டு தூரம் போகும்போது என்ன ஆகுது? அழிவுக்கு நம்ம மாட்டிக்கிறோம். அதனால ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. ஜாக்கிரதை இருக்கணும். அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன போடுறாங்க, எந்த கோயில்ல என்னென்ன சொல்றாங்க அதுபடி தான் நீங்க கீழ்ப்படிக்கணும். சர்ச்சுனா சரி, இது மசீதுனா சரி, இந்து கோயில்னா சொல்லி அங்க இருக்கிறதா நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்களாம் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு பொண்ணு வந்து செப்பல் போட்டு உள்ளே போயிட்டு ஆஃப் ட்ரெஸ்ஸில் போயிட்டு நான் இப்படி தான் வருவேன். அது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகும்போது அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, கோயிலில் என்ன இருக்குது அதுபடி தான் கேட்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு அல்ல, அங்கே என்ன சொல்கிற பாருங்க அப்படி தான் கேட்கணும். கரெக்டு தானேங்க சுப்ரீம் கோர்ட் சர்ச்சு? அப்போ இஷ்டத்துக்கு போகலாமா? நம்ம இஷ்டத்துக்கு இப்படி தான் இருப்போம். இப்போ கோயிலில் அப்படி போகும்போது மசூதி அப்படி போக முடியுமா? சர்ச்சை அப்படி போக முடியுமா? எல்லா பக்கம் தான் ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அப்போ நம்ம தெய்வத்துக்கு, நம்ம ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழணும். அல்லேலூயா. அப்போ உங்க தெய்வத்துக்கு வைராக்கியமா வாழ்ந்து காட்டுங்க. நம்ம ஆண்டவர் கிட்ட வந்தனாக்கா ஆண்டவர் விடுதலாக்கணும், ஆண்டவர் உண்மையா இருக்கணும். இல்லை ஏசாப்பா கிட்ட வரக்கூடாது. ஏசாப்பா உனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. தேவையில்லை, உனக்கு தேவையில்லை, ஏசாப்பா தேவையில்லை. அப்படி பண்ண ஏசாப்பே இயேசுக்கிட்டே வரக்கூடாது. கரெக்ட் இல்லைங்களா? இயேசுக்கிட்ட வந்தானாக்கா இயேசுக்காக உண்மையா இருக்கணும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் தீமையினால பாதிக்கப்படுறாங்க. இது தெய்வ குற்றம், தெய்வ குற்றம்னு வாங்க. அந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்குவாங்க. அப்படி மாட்டிக்கூடாது. ஆண்டருக்காக கரெக்டாக வைராக்கியம் இருக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஜட்ஜஸ் 10:15 வாசிக்கும் போது, அவர் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? அந்நிய தெய்வத்தை விக்கிரகங்கள் எல்லாம் விளக்குனாங்க. வானாப்பா, எனக்கு ஆண்டவர் ஆராதனை செய்யணும். ஆண்டவர் ஆராதிக்கும் போது அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? மனதிருக்கிறார். மன திரும்பும் போது மனதிருக்கிறார். அப்ப ஆண்டவர் இறக்கமுள்ள தேவன். அப்போ நம்மளை பாவத்தை மன்னிக்கிறாருங்களா? இப்ப இயேசுவே அப்ப மன்னிக்கிற தேவன். அப்ப மன திரும்பும் போது நமக்கு சான்ஸ் இருக்கு. ஆமாண்டவரே, நான் தப்பான்ட்டாண்டார். ஆமாப்பா, நான் பாவி ஆண்டவரே, நான் சரண்டா வரேன்.
என்ன விடுதலாக்கு. இப்போட சான்ஸ் இருக்கு, இப்போட நேரம் இருக்கு, மிஞ்சி போல. இப்போட ஆண்டவரே என்ன மண்ணு திரும்பாண்டவர், நான் மண்ணு திரும்புறேன் ஆண்டவரேன். ஆமாண்ட நான் பாவி ஆண்டவரேன். யாரும் ஒருத்தரும் யோகியம் கிடையாது, எல்லாரும் பாவி தான். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் நம்மளை பரிசுத்தமாக்குனது தான் பரிசுத்தமாக வாழ முடியும். கைவிடுறது கைவிடாது அவர் கையில் இருக்கு. சாபத்தில் போறது கூட நம்ம கையில் இருக்கு. சாபத்தில் நன்மை தீமை ஒன்று மாதிரி வச்சிருக்கிற ஆண்டவர். சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? சாபத்துக்கு போறவங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் அதான் சொல்ல வரேன். நான் உன்னால மற்றவங்களுக்கு கெடுக்கக்கூடாது. கரெக்ட் இல்லைங்களா? உன்னால மற்றவங்களுக்கு கெடுக்கக்கூடாது, சபை கெடுக்கக்கூடாது, சபை மக்களுக்கு கெடுக்கக்கூடாது. கெட்டு போறனாக்கா தாராளமா கெட்டு போகலாம். நல்லா வாழணும், இயேசுவோடு வாழ தாராளமா வாழலாம். ரெண்டு வழி இருக்கு, நம்ம சூஸ் பண்றது தான் இருக்கு. ஆனா ஒரு நீதி நேர்மை அது ரொம்ப முக்கியம். இப்படின்னா இப்படிதான் ஃபாலோ பண்ணும். அல்லேலூயா. வைராக்கியமா இருக்கணும். ஏன் நம்ம வைராக்கியமா இருந்தாக்கா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 25:27 வாசிக்கும், மனுஷனுடைய வழிகள் கர்த்தர் கண்கள் முன்பாக இருக்கிறது, அவருடைய வழிகள் எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஒரு சிட்டி குருவி கீழே விழுந்தாலும் அவர் சித்தம் இல்லாம கீழே விழாது. தலை கூதலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மத்தேயு 10:29 அப்படி ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ கவனமா இருக்கணும் இல்லைங்களா? ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் என்ன தெரிய போகுது, ஆண்டவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம கீழ்ப்படினோம், சரண்ட் ஆகணும். எஸ், நான் பண்ண தப்பு, இனிமேல் சரியாயிரும், இனிமேல் சரியாயிரும். அல்லேலூயா. இனிமேல் சரியாகிறேன்னு சொன்னாக்கா அதுக்கு அடையாளம் என்னது? ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி, சண்டே சர்வீஸ், மாசத்துல 3 நாள் உபவாச ஜெபம். இது தப்பாம வரணும். இதில் டுமிக்கி கொடுத்து ஒரு மாசம் லீவு, ஒரு மாசம் ஒரு வாரம் வருது, இதெல்லாம் தப்பு தப்பு. அப்படி செய்யறங்க என்ன செய்யலாம்? வராமல் இருக்கலாம். அப்போ மற்றவங்க வளருவாங்க. அல்லேலூயா. மற்றவங்க வளருவாங்க, இல்லைனாக்கா வளர முடியாது. நம்மளால மற்றவங்க கெடக்கூடாது. அப்படிதான் வளரணும். ஆண்டவர் பயங்கரமா ஆண்டவர் பேசுறாரு. நீ காலையில் ஸ்ட்ரிக்டாயிரு. ரொம்ப அசுத்தத்தோடு வர்றாங்க, இங்க வந்து பண்ற அட்டகாசம் எப்படி ஆண்டவர் சொல்றாரு, அசுத்தத்தோடு இருக்கிறாங்க, வந்து 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 சுத்தமாகறாங்க. இப்படிதான் சரியா? ஸ்ட்ரிக்டாயிரு, ஸ்ட்ரிக்டாயிரு, கரெக்டா இருக்கிறது சொல்லு சொல்லிட்டு ஆண்டவர் காலையில் பேசும்போது நானே பயந்துட்டேன். நான் ஆண்டவரே சுத்தமாகணும். அவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா, சர்ச்சு வராம போகும்போது அசுத்தா வராங்க, அப்புறமா வந்து சுத்தமாகறாங்க, திரும்ப அசுத்தா வராங்க. நீ கண்டிச்சு வை. அல்லேலூயா. சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். நம்ம ஹிருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். அல்லேலூயா. எல்லா இடத்துல பார்த்தா ஆண்டவர் வந்து ஹிருதயத்தை பார்க்கிறாரு. அவர் ஹிருதயத்தை பார்க்கறது தான் ஹிருதயத்தில் உள்ள காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. இது எத்தனை பேர் லேட்டா சினிமா பார்த்துட்டு வந்து ஆண்டவர் சம்பத்தில் உக்காந்துக்கிறாங்க தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. மற்ற தெய்வத்தை நான் வணங்குறேன் சொல்லிட்டு போயிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தெரியும், நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ சில பாவத்தில் ஈடுபட்டு வந்து அமர்ந்திருக்கும் போது அந்த ஹிருதயத்தில் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த ஹிருதயத்தில் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கூடாது. அல்லேலூயா. ஸ்மோக்கிங் பண்ணின்னு, பீடி அடிச்சுன்னு, சிகரெட் அடிச்சுன்னு, தண்ணி அடிச்சுட்டு இப்படி எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஆண்டவர் கேட்பாரா? கேட்குவாரா? ஆண்டவர் கோபம் கிட்ட நெருங்கிறதுக்குள்ளேயோ உஷாராய். அல்லேலூயா. இல்லை நான் இப்படிதான் இருப்பேனாக்கா அது இருக்க முடியாது. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன், அடிச்சா எந்திரிக்க முடியாது. அப்போ வந்து ஏசாப்பா என்னால கூட ஒன்றும் பண்ண முடியாது, என் ஜபத்தை கேட்கறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆண்டவர் விதமா ஜெபம் பண்ண முடியுமா? இல்ல ஆண்டவரே நீங்க சுகமாக்க ஆண்டவரே, அவன் அப்படிதான் இருப்பான் ஆண்டவரே எனக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்ன அடிப்பார் ஃபர்ஸ்ட்? நீ இதுக்கெல்லாம் வேற ஜெபம் பண்ணிக்கிறியா நீ? அதில் நமக்கு தெரிஞ்சிடும். அங்கேயே ஜெபம் பண்ணும்போது சில ஜெபம் பண்ணும்போது அக்கினி எலும்பும் அப்படியே இயேசுவின் நாம பிசாசு அட்டிக்கிறன்னு கோபம் வரும். சில டைம் அந்த அக்கினியே வராது. காரணம் அவங்க ஏதோ ஒன்று தப்புல மாட்டின்னுக்கிறாங்க. எனக்கு வரமானுங்க, நான் என்ன பண்ண முடியும்? அது என்ன தானே வர்றதா? இல்லை இல்லை இல்லை, அது அக்கினி. இயேசுவின் நாம தலை ஒட்டைக்கிறேன். அந்த கோவம் வர்றபோது, அக்கினி வர்றபோது அங்கே டெலிவரன்ஸ் ஆகும். சேம் அப்படியே பாவம் செஞ்சுருக்கும் போது அப்படிதான் நான் மாற மாட்டேன் போது நெக்ஸ்ட் டைம் ஜெபம் போது அந்த அக்கினி வராது. எப்படி தான் வர்றாங்க? ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம், இயேசு நாமத்தில் போயிடுவாங்க.
அக்னியா வரல, அக்னியா வரல, பாவம் எங்கேயோ பாவம் செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் எனக்கு டெலிவரன்ஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு விடுதலை ஆக மாட்டேங்குது. நான் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணுங்க தான் அக்கினி ஆண்டவர் இறங்குவார். ஆண்டவர் விடுதலை ஆவாங்க. அது நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நான் அதுலேருந்து அக்கினியா வரணும் எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு தப்பு. ஏதோ நீங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. நான் ஆண்டோட ஊழியக்காரன், ஆண்டோட சர்வன்ட். நான் அவர் சொல்லிட்டு தான் செய்ய முடியும். அவர் மீறி எது நடக்க செய்ய முடியாது. அப்போ ஆவியான செயல் பண்ணனாக்கா நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? சரி பண்ணுவார். எப்படிப்பட்ட பிரச்சனை சரி பண்ணுவார். எல்லாத்தையும் சரி பண்ணி மகிமையாக கொண்டு போவார். ஆண்டவர் மகிமையாக கொண்டு போவார். ஆண்டவர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் பயபக்தியோடு இருக்கணும். சோம்பல்ல வாங்க. ஹல்லேலூயா. ஸ்ரீயேசு நாம அதிசய நாம. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கரபாலா மந்தோரு சந்தர் ஹி கரபாலா பாபா. ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசப்பா, நாமத்தை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ நல்லவர், 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 நல்லவர். கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். கேடகமாக இருக்கிற தேவன்.
சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க மன திரும்பினா ஆண்டவர் சொல்றது என்ன சொல்றாருனாக்கா, புல்லுள்ள இடங்கள்ல முத்துகளை போல வைப்பேன், புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போவேன், செழிப்புல கொண்டு போவேன், முத்துகள் போல நீங்க செழிப்பாக வெளியேறு பெற்ற முத்துகள் போல. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வார்த்தை தரிசனம் பச்சை புல்லாக இருக்கிறது. அந்த இடத்துல பரிசுத்தமாக்குற தேவனே, உங்க பாதுகாவரே நீங்க சரண்டாகுறோமாப்பா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. என் தேவனப்பா செழிப்பாக என்னை நடத்திறாக, செழிப்பாக நடத்திறாக, செழிப்பாக நடத்திறாக, இந்த பிரசனத்தை நடத்திறாக. ஓ ஆவியானவரே, அப்படி வெளிப்பாடு நிரப்பி நடத்துமானவரே, நடத்துமானவரே, நடத்துமாப்பா, மகிமை நடத்துமாப்பா, ஆசீர்வதிப்பீராக. ஓ ஒவ்வொரு அப்பா தாங்கி நடத்த பிரசனம் தரிசனத்தை பார்க்க வேண்டும். தேவனப்பா வார்த்தை கேட்க வேண்டும். தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் எங்களை மன்னிக்கிற தேவனே அப்பா, என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, இரக்கமுள்ள தேவனே, எங்க மேல இரக்கமா இருக்கிற தேவனே, எங்க நேசிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துக்கு அந்த வார்த்தை அப்பா அந்த தரிசனங்களை எங்களுக்கு நினைவு கொடுக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க பேசுகிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓடு கொடுங்க. ஓ இஸ்ரவேலே, பாக்கியவா, நீ பாக்கியவா, உமக்கு ஒப்பானது யார் இருக்கார்? சத்துருகள் இச்சங்க பேசி அடங்குவார்கள், அவர்களை மிதித்து போடுவாய். ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறீங்க இயேசப்பா, என் தேவனப்பா. ஒவ்வொரு நீங்க தொட்டு இருக்கீங்க, இந்த வார்த்தைகளுக்கு அக்கினியா கொடுத்து தொடர்ந்து நடத்தி, தொடர்ந்து ஆசீர்வதிப்பீங்க, தொடர்ந்து மகிமை நடத்துவீங்க, ஆசீர்வதிப்பீங்க, பாதுகாத்து ரத்த கோட்டையை வைத்து மகிமை நடத்துமாப்பா. பார்த்து வைக்கிறேன் எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.